கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ரோமர் 4 அதிகாரம் 3 முதல் 7 ஆகிய வசனங்கள். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் ஆபிரகாமை குறித்து தெரியும். தேவனோட வார்த்தையை விசுவாசித்தார். தேவனோட வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். இன்று நாம் வாழ்கிற காலம் கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நம்ம இருதயத்திலே, நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்திலே, எல்லா காரியத்திலும் எனக்கு தகப்பன் அவர் மட்டும்தான். அவர்தான் என் பாவத்தை சுமந்து தீர்த்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். உலக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மேசியாவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தாவீதின் குமாரனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நமக்காக ஜீவ பலியானார், கிருபாதார பலியானார். பரிகாரியாகிய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம், இன்னுமாக நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தார். சிலுவையில வெற்றி சிறந்தார். அவருடைய சகலவற்றையும் பரிசுத்த வேதாந்தத்துல நாம் தியானிக்கும் போது, எனக்காக தானப்பா நீங்க ஜீவனை தந்தீங்க, ஏன் அக்கிரமத்துக்காக தானப்பா நீங்க மரித்தீங்க, எனக்காக தானப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க. அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசத்தினால யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக யாரெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறார்களோ விசுவாசத்தினால நாம் நீதிமான். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? ரோமர் 10 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து ராஜாவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு எனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றைக்காக அவர் ஜீவ பலியானார் என்று இயேசு கிறிஸ்துவை என் நாவினாலே அறிக்கையிட்டு எனக்காக ஜீவ பலியானார் என்று அறிக்கையிட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுகிறேன். உங்க வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு எனக்காக ஜீவ பலியானீங்கப்பா. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்காக தானப்பா நீங்க ஜீவ பலியானீங்க, நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை தந்திருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக தந்திருக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். இன்றைய தேசத்துக்குள்ளே கடைசி காலத்துல அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பாவம், நெருங்கி நிக்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேசத்துக்குள்ள எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்துல தேவனுடைய உக்கிர கோபம் தான் வெளிப்படும். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில்
நம்ம மனம் திரும்பி வாழணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தாள். என் இருதயத்துக்குள்ள நான் விசுவாசித்தால் நான் ரட்சிக்கப்படுகிறேன். என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோட எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கும் போது, என் இருதயத்துக்குள்ள நான் விசுவாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்துக்குள்ளே அந்த விசுவாசம் வரணும். என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் பாவம், என்னுடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், வெற்றி சிறந்தார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தியிலே நம்ம என்ன தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய பிரசங்கம் நம்ம கேட்கிறோம். தினம்தோறும் தேவனருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்து செய்தி கேட்கிறீங்க. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா கவனிச்சாதான் புரியும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில், ஒரு பாவியை நீதிமானாக்குறாராம், அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதை சிம்பிளா நான் சொல்றேனே, நான் பாவிப்பா, நான் அந்த பூமியிலே தாயின் கருவில இருந்து இன்னைக்கு வரையும் நான் பாவிதான். இந்த நிமிஷம் வரையும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன். அப்பா, நான் உமக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன்ப்பா. இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்றது கூட நான் தகுதி இல்லப்பா. நான் ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கேன்ப்பா. நான் இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்றது கூட எனக்கு எதுவுமே இல்லப்பா. நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. நான் துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா. என்னை மன்னிப்பீங்களாப்பா? என் பாவத்தெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஆழத்திலிருந்து நான் தேவனோடு பேசிட்டு இருக்கேன். ஒருவன் கிரியை செய்யாமல், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவன் கிரியை செய்யாமல், இப்ப நான் யாரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில், பாவி என்னவோ மாத்துறாரா? நீதிமானா மாற்றுறாரா? பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோன்னா இருந்தால், இப்ப நான் யாரு மேல விசுவாசம் வச்சிருக்கேன் அப்படின்னா, என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானா மாத்துறாருல, அவர் மேல நான் விசுவாசம் வைத்திருக்கேன். பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால், விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு கீழே அழகா எழுதப்பட்டிருக்கு, அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற, தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. இப்போ இரவு நேரத்திலே இணைந்திருக்கீங்க, ஏன் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எத்தனை காரியம் உலகத்துக்குள்ள இருக்கு. என் வாழ்க்கையில என்னை இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து தம்முடைய கிருபையால் நிரப்பி, தம்முடைய ஆவியால் நிரப்பி, இந்த பூமியிலே அவருடைய பிள்ளையா மாற்றி அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்து உயிர் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். சொல்றதுக்கு ரவிராஜுக்கு ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள்.
வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து தான் வாழ்றார். அவ்வளவுதான். இந்த பூமியிலே மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போராடுகிறது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடிதான் நான் வாழ்றேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா 24 மணி நேரம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம யோசித்து பார்ப்போம், 24 மணி நேரம் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிச்சீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில வசனம்லாம் மனப்பாடமா படிக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி தெரியுமா வளர்ந்தேன்? ஒவ்வொரு வசனத்தை மனப்பாடமா உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை ஒரு 10 தடவை 20 தடவை வாசிப்பேன். ஓ, வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கா, அப்ப நான் எப்படி வாழ்றேன்? ஐயோ, நான் பாவிப்பா, ஆனா உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்ப்பா, நான் விசுவாசத்துல நான் நீதிமான மாறிட்டேன்ப்பா, அப்பா இனி நீ நீதிமான மாத்திட்டீங்க, ஸ்தோத்திரம் 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 சொல்லி இப்படி நான் வந்து தேவனோடு அந்த வார்த்தையை வைத்து தியானித்து அவரோட பேசி கொண்டிருப்பேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்போனோட பேசிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க, வேற யாரோட பேசிட்டு இருக்காங்க, மனுஷனோட பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியலை. தேவனுடைய அன்பை ஏப்பா புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, தேவனை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதான் பிரச்சனை. ஒரு குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஹல்லேலூயா. இரவனத்துக்காக ஜெபிக்க போறோம். கேளுங்க. அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. அப்படி கேட்பீங்களா? நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கண்டிப்பாக குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் போது நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்திலே நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என் பாவத்தை இயேசு மன்னிப்பாருன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல இதயத்துல குத்தப்பட்டவர்களாக இரவும் பகலுமா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களுக்குள்ள செய்தி தான். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நான் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்கேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிட்டார், என்னை நீதிமானா மாற்றிட்டார். இனிமேல் நான் அவருடைய பிள்ளையா வாழ போறேன், அவருக்கு பிரியமானபடி நான் வாழ போறேன், உண்மையா வாழ போறேன், செம்மையா வாழ போறேன், பரிசுத்தமா வாழ போறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ போறேன், நான் நற்கிரியை செய்ய போறேன், நான் நன்மை செய்ய போறேன், நான் நல்லவனா வாழணும், தேவன் எனக்கு கிருபை தரணும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இரவனத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. இரவு நேரத்திலே நாங்க எல்லாரும் உம்முடைய பாதவில் வந்து நிற்கிறோம்ப்பா. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நாங்களும் எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், எங்களுக்காக சொந்த குமாரனை தந்தீங்கப்பா. இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியன்படி உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறோம். மரித்தேன், சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னேன் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறோம். தாவீதின் திறவுகளுடையவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்க எல்லாரும் உங்க பாதத்துல இருக்கோம்ப்பா. நாங்க எந்த இடத்துல ஜெபிக்கிறோம், நாங்க எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறோம், எங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, எங்க இதயத்துக்குள்ள என்ன வேதனை இருக்கு, எங்க இதயத்துக்குள்ள என்ன குழப்பம் இருக்கு, நாங்க எந்தெந்த பாதையில கடந்து போயிட்டு இருக்கோம், எந்த சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த இடத்துல நாங்க விழுந்து போய் இருக்கிறோம், உமக்கு தெரியும்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு. நன்றிப்பா. நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அப்பா எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, எங்க அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்லப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உண்மையே விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா, எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. கடைசி சொட்டு ரத்தம் எங்களுக்காக தந்தீங்கப்பா. எங்களுக்காக தானப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதானிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க.
கிருபாதர் வழியாக எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை அழைக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை வேணும். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வேதசம்படி உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீதிமானாக மாற்றி ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஜீவனை தந்து கிருபை தந்து அப்பா இன்னுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க அப்பா, கூட இருங்கப்பா, கூட இருங்க. நீங்க கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் வேண்டாங்கிறாங்க. நிறைய இடத்துல குழப்பங்கள், வேதனைகள். கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா, கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிஞ்சு போயிட்டாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கள்ள தொடர்பு, தேவையில்லாத மாந்திரிய கிரியை, பொல்லாத சத்துரு எந்தெந்த இடத்துக்குள்ள அப்பா சத்துரு கிரியை இருக்கோ, சிகரெட்டு பழக்கம், போயிலை, தண்ணி அடிக்கிற பழக்கம், இன்னும் கஞ்சா பழக்கம், மாந்திரியம், பிள்ளிஸ்னம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, நைட் நேரத்தில் விபச்சார ஆவியல், கெட்ட சொப்பனம், தேவையில்லா தரிசனம், தேவையில்லா செத்த கிரியம், எல்லாம் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள். இனிமேல் நான் யாருக்கா வாழணும்? மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. நிறைய இடத்துக்குள்ளே ஏமாந்து போன ஒரு நிலைமை, விழுந்து போன நிலைமை, பாவத்தில் அக்கிரமத்தில் விழுந்து போய் எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோம், அந்த எல்லா தந்திரமான கிரியல் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறிக்கப்படட்டும், சுட்டு எறிக்கப்படட்டும், சுட்டு எறிக்கப்படட்டும், சுட்டு எறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்கப்பா, பஸ்ஸில் போகிறாங்க, சில குடும்பத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும், சகல குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட இருக்கட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நைட் நேரத்திலே முன்னும் பின்னுமா தேவதுனை பாட்டி பாதத்துங்க. இரவு நேரத்தில் தூங்க போகிறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் இறங்குவாங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு ரத்தங்களை விட்டும், உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உள்ளாகி விட்டும், விசேஷமாக அப்பா உங்க அக்னினாலே மூடுங்க ராஜா. முன்னும் பின்னுமா எல்லா இடத்துலையும் அப்பா இயேசு ரத்தங்களை விட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் இறங்கி வரும்போது தான்ப்பா விடுதலை, சந்தோஷம், ஆரோக்கியம், சமாதானம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, சில குடும்பத்தில் மரண தருவாயில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். அந்த வீட்டுடைய எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை பாவம் இருக்காது எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகள் விசேஷமாக எந்த இடத்துல அவசர சிகிச்சை எடுத்துருக்காங்களோ அந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் மார்பில் கட்டி தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் காலில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, எத்தனையோ குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் தொட்டு பூரண சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா குடும்பத்திலும் பூரண சுகம் உண்டாகட்டும். எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதும் அப்பா உங்க பிள்ளைகளை தொடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா குடும்பத்துல குறைகள், குற்றங்களாட்டும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. தீர்காயுசாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட வேண்டும், எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட வேண்டும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் தொட்டு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா செல்போனில் அடிமையாக இருக்காங்களோ, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் விசேஷமாக கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கர்த்தர் இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ராஜா. கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக கர்த்தர் சந்திக்க
துதிக்கின்ற ராஜா. ரீமா டௌஷா லா காட்டா தட்டா லபா கந்தோட்டோ ரபலா லீமா காட்டா ஷாந்தா நாமா லஹோரபா கபுஷகதிரி காந்தோட்டோ ரபலா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கூட இருக்கு ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த கருத்தை தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே வரட்டும். ரீமா லஹா ஷதனி மஹல்ல புஹுரபு ஷந்தட்டன மக்கான் தொட்டோரப கபுது பிக்கேதுனா ரீமா லஹதன ஷந்தட்டன மக்கபுது பிக்கேதுனா ரீமா லஹு ஷஹதனி மா லபு ஷபதன மா லஹன் தொட்டன மக்கபுது பிக்கேதுனா லீமா கோரோ துனிமே கெசைக்கே லா கோரோ ரபு ஷந்தட்டன மக்கான் தொட்டன மக்கபுது பிக்கேதுனா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் விசேஷமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல காரியத்திலும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்துக்கு கர்த்தர் பரிபூர்ணமா விடுதலை தந்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய பாதவில்லை கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. வேலைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா தடைகளும் நீக்கி வாசல் திறந்தாங்க. புது வேலை தாங்க ராஜா. கவர்மெண்ட் வேலை தாங்க ராஜா. இன்னுமா விசாவுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறதுல தடையா இருக்கு. தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் வீடு கட்டுறதுக்கு வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் பிரிந்து போயிருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க ராஜா. நைட் நேரத்துல சில குடும்பத்துல கடன் பிரச்சனையில அப்பா கஷ்டப்படுறாங்க. இந்த மாசத்துல ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னுமாக வண்டி டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும். சில குடும்பத்திலே அப்ப ஜுவல் லோன் இருக்கு, பேங்க் லோன் இருக்கு, இன்னுமாக பிசினஸ் லோன் இருக்கு, விவசாய லோன் இருக்கு, குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, வெளியில பிரைவேட்ல வாங்கியிருக்காங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் விசேஷமாக சந்திக்கணும்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கடன் வாங்காமல் கடன் கொடுக்குற பிள்ளைகளா மாறணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. எல்லா தேசத்துக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசிரியப்பா. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியா கொண்டிருக்கு, அன்பு தணிந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றித்தாங்க. இடைவிடாமல் விசேஷமாக உம்முடைய பாதபிள்ளை காத்திருந்து ஜெபித்து அப்பா தேசத்துக்காக திறப்புல நிக்கிற பிள்ளைகளை மாறட்டும்ப்பா. இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை மாறட்டும்ப்பா. துதிக்கிற பிள்ளைகளை மாறட்டும்ப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து செம்மையான வழியில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும் விசேஷமா உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜீவிதம் குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்லையும் அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ கடைசி காலத்துல கர்த்தரோட வருகையில் நாங்கள் எல்லாரும் காணப்படும் ராஜா. மனவாட்டியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கரை திரை இல்லாமல் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை கரம் பிடிங்கப்பா. நீங்க கரம் பிடித்தா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க முடியும். நீங்க எங்க கரத்தை பிடிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துள்ளார்கள். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துள்ளார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.